வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, நுரை சிறுகதை. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். ரேகா 6 மணி ரயிலில் வந்து சேர்ந்தாள். கொஞ்சம் களைப்பு, கொஞ்சம் ரயில் அழுக்கு, நிறையவே கலைந்த தலைமுடி. ஓர் இரவு முழுக்க கண் விழித்து வந்திருக்கிறாள். முகத்தில் எங்கேயாவது ஒரு பொட்டு எண்ணெய் வழிய வேண்டுமே. ம்ஹும். ரேகாவின் முகம் எப்போதும் அப்படித்தான், துடைத்து வைத்த மாதிரி, புளி போட்டு துலக்கிய பாத்திரம் போல எப்போதும் பளிச்சென்று இருக்கும். கதவை 2 முறை தட்டிவிட்டு சுவாதீனமாக கையில் சூட்கேஸுடன் வீட்டுக்குள் நுழைந்த அக்காவை கண்டதும், ஹாய் ரேகா என்றாள் ராகினி. சுபாவப்படி ஒரு அடி எகிரி குதிக்கவும் ஆசைப்பட்டாள். ஏய் ஏய் நில்லுடி, இப்படி குதிக்கிறது ஓடுறது தாவறது எல்லாம் இப்ப வச்சுக்க கூடாது. இன்னும் சின்ன பொண்ணு இல்ல, வயித்துல குழந்தையை வச்சுக்கிட்டு இருக்கிறவ. இன்னும் ஒரு மாசத்துல பேறு காலம் வந்துடும், பதனமா நடந்துக்க. அதையெல்லாம் பாத்துக்கிறதுக்கு தானக்கா நீ வந்திருக்க, பாத்துக்க மாட்டியா? ரேகா ராகினியின் கன்னத்தை பிடித்து லேசாக கிள்ளினாள். அத்தான் இங்க நைட் ஷிஃப்ட் முடிஞ்சு அவர் வர்றதுக்கு 8க்கு மேல ஆயிடும். சரி நீ வா, காஃபி போட்டு தர்ற. சமையல் அறைக்குள் நுழைந்தார்கள். ரேகா வருவாள் என்று ராகினி உறுதியாய் நம்பினாள். அந்த நம்பிக்கையில்தான் அவளுக்கு கடிதமும் எழுதினாள். அப்பாவும் அம்மாவும் இன்னும் கோபமாய்த்தான் இருக்கிறார்கள். இப்போதைக்கு எனக்கு இருக்கிற ஒரே உறவு நீதான். இந்த நேரத்தில் என்னுடன் வந்து தங்கி கூடமாட ஒத்தாசையாக இரு என்று ராகினி எழுதிய கடிதத்தை கண்டதும் ரேகா 300 மைல் தூரத்தில் இருந்து வந்துவிட்டாள். அக்காவுக்கும் தங்கைக்கும் முழுசாய் 2 வருட வித்தியாசம் கூட இருக்காது. இருந்தாலும் தங்கைக்கு முதலில் கல்யாணம் நடந்தது, காதல் கல்யாணம். ராகினியிடம் காதல் கொண்ட ரமணன் நேராக வீட்டுக்கு வந்து அப்பாவை பார்த்து பெண் கேட்டான். அப்பா தன் குல கௌரவமே போய்விட்டதென்று வானத்துக்கும் பூமிக்குமாக எகிரி குதித்தார். காதலித்த பெண்ணை முறையாக கல்யாணம் செய்து கொள்கிறேன் என்று கேட்க வந்த ரமணன் மீது ரேகாவுக்கு மரியாதை ஏற்பட்டது. ஆனால் அப்பா ஏனோ அவனை அப்படி புரிந்து கொள்ளவில்லை. மூத்தவள் இருக்கும்போது இளையவளுக்கு கல்யாணம் கூடி வந்தது. அவரது இயலாமையை சற்றே மறைமுகமாக சுட்டிக்காட்டி இடித்துரைப்பதாக அவர் ஒருவேளை கருதி இருக்கலாம். மனித மனதிற்குள் விழும் முடிச்சுகளுக்கு இதுதான் காரணம் என்று திட்டமாக எப்படி சொல்ல முடியும்? அப்பாவின் அனுமதிக்காக ரமணனோ ராகினியோ காத்திருக்கவில்லை. உள்ளூரிலேயே வரப்பிரசாதியான விநாயகர் இருந்தார். அவரையே சாட்சி வைத்து அவர்கள் கல்யாணம் செய்து கொண்டார்கள். ராகினி ரமணனுடன் தமிழகத்தின் தலைநகருக்கு ரயில் ஏறிவிட்டாள். தங்கைக்கு காதலன் கிடைத்தது, கல்யாணமானது, ரயில் ஏறியது ஆகியவையெல்லாம் ரேகாவை கொஞ்சமும் சங்கடப்படுத்தவில்லை என்று சொல்லிவிட முடியாது. அவளுக்கு லேசாக வெட்கமாக கூட இருந்தது. மனது கனத்தது. இரவு விளக்கை அணைத்த பின் தலையணையில் முகம் புதைத்து யாருக்கும் கேட்காமல் மூசு மூசி என்று அழுதாள். அடுத்த நாள் காலையில் எழுந்து உட்கார்ந்து கொண்டு தங்கைக்கு ஒரு வாழ்த்து கடிதம் எழுதினாள். காலை 8 மணி போல சைக்கிளில் வந்து சேர்ந்தான் ரமணன். சைக்கிள் ஸ்டாண்ட் போடப்படும் சத்தத்தை கேட்டு, அவர் வந்துட்டாரு என்றாள் ராகினி ரேகாவிடம். ரேகா வாசல் வரை வந்து ரமணனை எதிர்கொண்டாள். அடடே வாங்க, எப்ப வந்தீங்க? வரவேற்றான் ரமணன். இப்பதான் 1 மணி நேரத்துக்கு முன்னால. பிரயாணம் எல்லாம் சௌகரியமா இருந்ததா? ஆ, இருந்துச்சு. தங்கச்சி பிரசவத்துக்குன்னு ஒரு மாசம் லீவு போட்டுட்டு வந்திருக்கீங்க. குட். நீங்க தான் இப்ப ராகினிக்கு அப்பா அம்மா எல்லாம். ஏதோ நாங்களே பிரியப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். எங்க வீட்டு மனுஷால் கூட எங்களை ஒதுக்கித்தான் வச்சிருக்காங்க. உங்க பக்கத்து மனுஷாலும் அப்படித்தான் இருக்காங்க. அதனால இப்ப நீங்க தான் எல்லாமாக இருக்கணும். ரேகா பட்டு கத்தரித்தாற் போல சிரித்தாள். என்னக்கா பதிலே சொல்ல மாட்டேங்கிற? டியூட்டி முடிஞ்சு வர்றாரே, அலுப்பா இருப்பாரேன்னு நினைக்கிற இல்ல? ஒரு விஷயம், நைட் ஷிஃப்ட்னா கண் முழிச்சு வேலை செஞ்சிருப்பாருன்னு நினைச்சுக்காத. நல்லா தூங்கி இருப்பார். வீட்டுல தூங்குறதை விட நிம்மதியாவே தூங்கி இருப்பார். மூஞ்சையும் கண்ணையும் நீயே பாரேன். கரெக்ட் ராகினி, நிம்மதியா தூங்கிட்டு தான் வர்றேன். ஆஃப்டரால் நைட் ஷிஃப்ட்டுங்கிறது என்ன? பொண்டாட்டிமார்களின் தொல்லையில் இருந்து புருஷனுங்களை காப்பாத்தி கொஞ்சமாவது ஓய்வு தரணுமேன்னு கம்பெனியே செஞ்சு வச்ச ஏற்பாடு.
3 பேரும் சேர்ந்து சிரித்தார்கள். ஏங்கா, மாடிக்கு போய் காஃபிய குடுத்துட்டு வர்றதுக்கு இவ்வளவு நேரமா? புது புடவை திடீரென்று ஆணியில் சிக்கிக்கொண்டு கிழிந்து விட்டது போல ஒரு மாதிரியாக இருந்தது ரேகாவுக்கு. சங்கடத்தை ஏற்படுத்துகிற கேள்வி. அப்படி ஒண்ணும் இல்லையே, போனேன் குடுத்தேன் திரும்பிட்டேன். போனேன் குடுத்தேன் திரும்பிட்டேன். ராகினியின் மனதிற்குள் திரும்ப திரும்ப ஓடிக்கொண்டிருந்தன அந்த வார்த்தைகள். ராகினியிடம் இது போன்று கொக்கிகள் மாதிரி ஏராளமான கேள்விகள் இருந்தன இருதயத்தில். தைத்து ரத்தம் கசிய வைக்கிற கேள்விகள். ராகினியின் இந்த போக்கு ரேகாவுக்கு வித்தியாசமாகப்பட்டது. பொதுவாகவே ரமணன் குளிக்கப் போகும்போது குளியலுக்கு எதெல்லாம் அவசியமோ அதையெல்லாமோ அதில் ஒன்றையோ மறந்து விடுவது வழக்கம். ஒரு நாள் டவல், ஒரு நாள் சோப்பு, இன்னொரு நாள் ஷாம்பு என்று எதையாவது. அன்று டவலை மறந்து வைத்துவிட்டு பாத்ரூமுக்குள் புகுந்து கொண்டான். அங்கே இருந்து, ராகி, டவல் என்று குரல் கொடுத்தான். கிணற்றடியில் வேலையாயிருந்த ரேகா கை வேலையை போட்டுவிட்டு கொடியில் இருந்த டவலை உருவி எடுத்துக்கொண்டு குளியல் அறையை நோக்கி ஓடினாள். கையை ஊன்றி எழுந்து மூச்சு தடுமாற பீரோவை திறந்து டவலை எடுத்துக்கொண்டு நிதானமாய் பின்கட்டுக்கு வந்த ராகினியின் முன்னால் இடுப்பு துண்டோடு குளியல் அறையில் இருந்து வெளிப்பட்டான் ரமணன். இன்னைக்கு டவலை மறந்துட்டீங்களா? நாளைக்கு ப்ரஷ்ஷை மறந்துடுங்க. இல்ல, கேட்குறேன், நிஜமாவே தான் உங்களுக்கு மறந்துடுதா? இல்லாட்டி ரேகாவை வரவழைக்கிறதுக்காக அப்படி பண்றீங்களா? ரேகாவுக்கு சுள்ளென்றது. ராகினியா இது? மலராய் மழலையாய் பேசும் தங்கைதானா அது? ரமணனுக்கும் ஆச்சரியம்தான். பூவென்று நினைத்த செண்டுக்குள் இத்தனை பெரிய முள்ளா? ராகினி உள்ளுக்குள் இவ்வளவு கடுமையான பெண்ணா? ஒவ்வொரு மனிதருக்கும் கோரைப்பல் உண்டு என்பார்கள். ராகினிக்கும் அது இருந்தது. நாளுக்கு நாள் விஷப்பல்லாய் அது நீண்டு வளர்ந்தது. அடிக்கடி வெளிப்பட்டு ரேகாவை குதறி போட்டது. முந்தின நாள் இரவு ஃபேக்டரியில் நிகழ்ந்த ஏதோ ஒரு விபத்து காரணமாக ரமணன் மிக தாமதமாக திரும்பி வந்தான். ராகினி அழகாக ஒரு கழித்து படுத்து உறங்கிக் கொண்டிருந்தாள். மொசு மொசுவென்ற வெள்ளை பூனைக்குட்டி சுருண்டு படுத்து கொண்டிருப்பது மாதிரி படுத்து கொண்டிருந்த அவளை எழுப்பவே மனசு வரவில்லை ரேகாவுக்கு. அவளே எழுந்து போய் ரமணனுக்கு சாப்பாட்டை சூடு பண்ணி பரிமாறினாள். காலையில் விழித்தெழுந்த ராகினிக்கு பக்கத்தில் படுத்திருந்த கணவனை கண்டதும் மனதில் முதலில் தோன்றிய கேள்வி, ராத்திரி எப்ப வந்து படுத்திருப்பாரு? சாப்பிட்டாரா? யாரு பரிமாறினது? எழுந்து பரபரவென்று ரேகாவிடம் வந்தாள். அப்போதுதான் குளித்து முடித்து கூந்தலை துவட்டி கொண்டிருந்தாள் அவள். எவ்வளவு நீளமான கூந்தல்! அந்த குடும்பத்தில் அவர்கள் பாரம்பரியத்திலேயே யாருக்கும் அவ்வளவு நீளமான கூந்தல் கிடையாது. இருண்டு கருத்து நீண்டு நெய் மினுக்குடன் குழைவாக சரிந்து. ராகினிக்கு எரிச்சலாய் வந்தது. ராத்திரி அவர் எப்ப வந்தாரு? ரொம்ப லேட்டா வந்தாரு. நீ அசந்து தூங்கிக்கிட்டு இருந்த. எழுப்ப வேண்டாமேன்னு நானே சோறு போட்டுட்டேன். அருமையான சான்ஸை ஏன் வீணாக்கணும்னு நினைச்சிருப்ப. விடு விடு என்று நடந்து தன் அறைக்குள் புகுந்து கொண்டாள் ராகினி. ரேகா மோப்பக் குழையும் மனுச்சம்தான். முகமாற்றத்தை தாங்க முடியாத பிறவிதான். சுடும் பார்வை தொடும் முன்பே துவண்டு போகும் தொட்டார் சுருங்கிதான். இன்னொரு சந்தர்ப்பமாயிருந்தால் இந்நேரம் பெட்டியை கட்டிக்கொண்டு புறப்பட்டிருப்பாள்தான். இப்போதோ சட்டென்று ஒரு முடிவுக்கு வர முடியாமல் தயங்க வேண்டியிருந்தது. பெத்து பிழைக்க போறவகிட்ட போய் கோவிச்சுக்கிறதா? தாய் இருக்கிற இடத்துல நான் இருக்கேன் என்ற முடிவுடன் வந்துவிட்டு ஏதோ புரியாத்தனமாய் அவள் பேசுகிறாள் என்பதற்காக புறப்பட்டு போய் விடுவது சரிதானா? கர்ப்பங்கொண்டவளை கலக்குவதற்கென்றுதான் எத்தனையோ ஹார்மோன்கள் ஸ்பெஷல் டியூட்டி பார்க்குமே. இதை தான் புரிந்து கொள்வதல்லவா நியாயம்? அனைத்துக்கும் சிகரம் வைத்தது போல மறுநாள் மாலையே ஒரு நிகழ்ச்சி நடந்தது. கூடை துணியை துவைத்து அலசி காய வைத்துவிட்டு அப்பாடா என்று தலை நிமிர்ந்தவளின் பார்வையில் வெறித்த பார்வையுடன் அவளையே உற்று நோக்கியவாறு நின்றிருந்த ராகினி பட்டாள். 2 புடவை துவைக்கிறதுக்குள்ள ஒரு முழு சோப்பை கரைச்சி தள்ளிட்ட. ஆனாலும் உனக்கு கை ரொம்ப ஓட்ட. இத போய் ஒரு விஷயமா பெருசுப்படுத்துறதான்னு நான் பேசாம இருக்கேன். நீயானா அக்கம் பக்கத்துல எல்லாம் போய் நான் கஞ்சம் பிடிச்சவ, காய் போட்டு குழம்பு வைக்கல, கறிகாய் பொரியல் பண்ணல, வாரத்துக்கு ஒரு தடவை கூட வீட்டில் ஸ்வீட்டோ பலகாரமோ பண்றதில்லைன்னு சொல்லிக்கிட்டு வர்ற. உனக்கு என்ன, லீவு முடிஞ்சதும் ஹாயா புறப்பட்டு போயிடுவ. அதுக்கப்புறமும் இந்த அக்கம் பக்கத்தார் மூஞ்சியில முழிச்சு இங்க இருந்து குடித்தனம் பண்ண போறவன் நான் தானே. இதெல்லாம் எனக்கு அவமானம் இல்லையா?
அதிர்ந்து போனாள் ரேகா. என்ன சொல்ற ராகினி? அக்கம் பக்கத்துல யாரு குடியிருக்காங்கன்னு கூட எனக்கு தெரியாதே. என் கூடவே பொறந்து வளர்ந்தவ தானே நீ. எனக்கு ஸ்வீட்டே பிடிக்காதே. உனக்கு தெரியாதா? காஃபிக்கு கூட நான் சர்க்கரை போட்டுக்க மாட்டேனே. நீ ஸ்வீட் பண்றது இல்லைன்னு நான் போய் ஏன் சொல்லப் போறேன்? ஃபேக்டரியில் இருந்து திரும்பிய ரமணன் விஷயத்தை அமைதியாக காது கொடுத்து கேட்டான். ஷூ லேஸை கழற்றியபடி நிதானமாக சொன்னான். ரேகா, உங்கள பத்தி வேணா எனக்கு தெரியாம இருக்கலாம். ஆனா பக்கத்து வீட்டுக்காரங்களை தெரியும். அவங்க போய் சொல்ல மாட்டாங்க. ரேகா அன்றே புறப்பட்டு விட்டாள். குழந்தை யார் மாதிரி இருக்கு? களைப்புக்கிடையேயும் சிறு கீற்றலாய் மின்னும் புன்னகை நெளிந்தது அவள் முகத்தில். அத எப்படிம்மா குழந்தை பொறந்த அடுத்த மணி நேரத்திலேயே கண்டுபிடிக்க முடியும்? 2, 3 மாசமாவது ஆகணுமே! உங்கள மாதிரி தான் இருக்கு. அப்படியா? திடீரென்று நினைத்துக்கொண்டு விசும்பினாள் ராகினி. என்ன? என்ன? ராகி? எனக்கு அக்காவ பார்க்கணும். அவ்வளவுதானா? நான் இன்னிக்கே ஒரு தந்தி கொடுத்து விடுறேன். இல்ல, ஒருவேளை பழைய கசப்ப மனசுல வச்சுக்கிட்டு, அவ எதுக்குன்னு வராம இருந்தாலும் இருந்துடுவா. நீங்களே ஒரு நடை போய் கையோட அழைச்சுக்கிட்டு வந்துடுங்க. என்ன நர்ஸுங்க பார்த்துக்குவாங்க. நான் இங்க இருந்து டிஸ்சார்ஜ் ஆகறதுக்குள்ள நீங்க போய் அவள அழைச்சுக்கிட்டு வந்துட்டா, எனக்கு நிம்மதியா இருக்கும். தொட்டில் குழந்தையை எடுத்து தன் பக்கத்தில் போட்டுக்கொண்ட ராகினி தூக்கத்தில் சிணுங்குகிற குழந்தையை பார்த்து மௌனமாய் சிரித்தாள். இதோட இந்த கதை முடியுது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையோட அடுத்த வீடியோல சந்திப்போம். பாய். தேங்க் யூ.